இதில் இருக்கிற இந்த சின்ன பட்டர்ஃப்ளை வந்து இந்த செடிக்கும் இது பக்கத்து செடிக்குமா சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்ததுங்க. நிறைய பூ இருக்கிற செடியில் உக்காந்தா கூட நம்ம வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். பூவே இல்லாத இந்த செடியை மட்டும் அது சுற்றி சுற்றி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இன்னும் சொல்லப்போனால் பக்கத்துலேயே ஒரு குண்டுமல்லி செடி கூட இருந்ததுங்க. வாசனை கொடுக்கக்கூடிய குண்டுமல்லி செடியை விட்டுட்டு இந்த செடியை இது தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஒருவேளை முட்டை போட போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்பவே அழகாக முட்டையும் போட்டுடுச்சுங்க. முட்டையை போட்டுட்டு அது பறந்தும் போயிடுச்சு. முட்டையோட சைஸ் என்னவாக இருக்கும், கலர் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வேக வேகமாக அந்த செடி பக்கத்தில் போனாங்க. அப்போ தாங்க ஒரு விஷயமே புரிஞ்சுது. அந்த செடியோட ஒவ்வொரு இலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட முட்டைகள் இருந்துச்சு. இந்த சின்ன பட்டர்ஃப்ளையாக இவ்வளோ முட்டை போட்டிருக்கோம். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய்ங்கிற மாதிரில இருக்குது. இந்த முட்டையோட சொந்தக்காரி இந்த பட்டர்ஃப்ளையா இல்லை வேறு யாராவதா அப்படின்னு அடுத்த ஷாட்டில் பார்க்கலாமா?